ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நாளுக்கு நாள் விரோதங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. விரோதங்களை உருவாக்கிக் கொள்ளாதே என்று சொன்னாலும் அதை நீ தவிர்ப்பதாக இல்லை என் பிள்ளையே. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் சத்தமில்லாமல் ஒதுங்கிவிட வேண்டும். அவர்களிடமும் சரி, அவர்களை சார்ந்தவர்களிடமும் சரி, எதை பற்றியும் பேசக்கூடாது. நான் அவர்களை விட்டு விலகிப் போகிறேன் என்று விளம்பரம் செய்யக்கூடாது. முதலில் யாரை உனக்கு பிடிக்கவில்லையோ அவர்களை பற்றி மற்றவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒருவர் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் உன் எண்ணத்தில் இருந்து அவர்களை விலக்கிவிட வேண்டும். மனதளவில் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. வேண்டாம் என்று நினைத்து விட்டால் அது வேண்டாம்தான். வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை வேண்டாம் என்று நினைத்து விடாதே. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். விரோதங்களை உருவாக்கிக் கொண்டு விரோதிகளால் வரும் பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்காதே பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உன் வாயை பிடுங்கினால் உன் வாயில் இருக்கும் வார்த்தைகள் மற்றவர்களிடத்தில் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டாய். உன்னிடத்தில் பேச்சு கொடுத்தாலே அத்தனையும் உளறி கொட்டு விடுவாய் என்று அவர்கள் புரிந்து விட்டார்கள். அதனால் உன்னிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அது யாருக்கு சாருமோ அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விரோதங்களை உருவாக்கி பெரிதாக்கி பிரச்சனைகளுக்கு உள்ளாகி நின்று கொண்டிருக்கிறாய். தெளிவாக கேள். ஏனோதானோ என்று கேட்டு பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடாதே. குடும்பம் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். எப்போது கெடும் இடம் ஒளியும் என்று காத்திருக்கும் உன் விரோதிகளுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை! இத்தனை காலம் வாழ்ந்து விட்டேன், இனியும் எதற்காக வாழ்வது என்று சலித்துக் கொள்ளாதே. உன்னை சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டாமா? உன் பிள்ளைகளுக்காக அந்த வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நீ தீர்க்க வேண்டாமா? பிள்ளையே, யோசித்து முடிவெடு. விரோதங்களை உருவாக்கிக் கொள்ளாதே. விரோதிகளுக்கு நீ உணவாகி விடாதே. வெறும் வாயையே மென்று கொண்டிருக்கும் போது அவிழ் கிடைத்தது போல உன்னை கொடுத்து விடாதே அவர்களுக்கு. ஜாக்கிரதையாக இரு. ஒரு பெண் உன் குடும்பத்தில் புகுந்து உன் பிள்ளையின் மூலமாக உன் குடும்பத்தை சிதறடிக்க வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். அதற்கு வழிவகுத்து விடாதே என்று கூறத்தான் வந்திருக்கிறேன். நாலா பக்கமும் அம்பு எய்து உன்னை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே. உன்னுடைய குடும்பத்தை பலப்படுத்திக் கொள். எத்தனையோ இடையூறுகள் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையை கெடுத்து விடுவேன் என்ற வார்த்தையையும் கேட்டிருக்கிறாய். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அலட்சியத்தோடு இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையும் இல்லாமல் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அழித்து விடுவாய். ஜாக்கிரதையாக இரு. அவர்களை அடித்து ஒழித்து உன்னிடத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் நான். உன் எதிரிகளை அழிக்க வேண்டும் நான். உன் விரோதங்களை அழிக்க வேண்டும் நான். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் நான். என் வாக்கில் உண்மை இருக்கிறது என்று நீ நம்பினாள், நான் கொடுக்கும் வாக்கு சத்தியம் என்று நம்பினாள், நான் கையிலேந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து
பரிகாரங்கள் செய்து இவர்களிடத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி எதிர்மறையாற்றலில் இருந்து உன்னை விலக்கி காக்க, உன் எதிரிகளிடத்தில் இருந்தும் உன் துரோகிகளிடத்தில் இருந்தும் உன்னை காத்து நிற்க இதன் மூலம் என்னை அழைத்து விடு பிள்ளையே. ஓம் சக்தி. நன்றி.